புதுப்புதர் தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு இருக்கை கிடைக்க அனைவரும் உதவ வேண்டும், நீதிபதி கிருபாகரன் வேண்டுகோள்ங்கிற தலைப்பில் இன்று தமிழ் ஹிந்துவில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஆங்கில ஹிந்துலேயும் இருக்குது அந்த செய்தி. நேற்று சென்னையில் நடந்த ஒரு விழா, எஸ் ராமகிருஷ்ணன் நீங்களும் பங்கேற்ற அந்த விழாவை பற்றிய செய்தி அது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு தனி இருக்கை கிடைக்க தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் பொருளுதவி செய்ய வேண்டும்னு நீதிபதி கிருபாகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கோரிக்கையை? இது ஒரு நல்ல முயற்சி, ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி. ஆனால் எனக்கு என்ன இதில் ரொம்ப ஒன்று வியப்பாக இருக்கிறது என்றால், அதற்கு ஒரு 40 கோடி ரூபாய் தான் தேவை என்று சொல்லுகிறார்கள். அதில் 6 கோடி ரூபாயை இதை தொடக்கி இருக்கிற, இந்த பணியை தொடக்கி இருக்கிற விஜய் ஜானகிராமன், திருஞான சம்பந்தம் இருவரும் 6 கோடி ரூபாய் கொடுத்து விட்டார்கள். இன்னமும் ஒரு 34 கோடி ரூபாய் தேவை என்பது அவ்வளவு பெரிய தொகையா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஒரு அரசுக்கு அது மிகச் சாதாரணமான தொகை, மக்களே கூட திரட்டி கொடுத்து விடக்கூடிய தொகை தான். இன்றைய பணத்தின் மதிப்பின் அடிப்படையில் ஒரு 34 கோடி ரூபாய் என்பது மிக எளிமையாக சேர்த்து விடக்கூடிய தொகை. அதற்கு இவ்வளவு பெரிய முயற்சிகள் ஏன் எடுக்கப்படுகின்றன, எதனால் இது எளிதில் முடிக்கப்படவில்லை என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே மட்டும் இல்லை, இன்னும் உலகில் இருக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் நம் தமிழ் மொழிக்கான இருக்கையை நாம் உருவாக்க முடியும். அது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் அதற்கான ஒரு இருக்கையை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. பல பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்றன. ஆனால் பல பல்கலைக்கழகங்களில் நான் அறிந்தவரை எப்படி இருக்கிறது என்றால், சேர் ஃபார் ஏஷியன் இந்தியன் ஸ்டடீஸ் என்று தான் இருக்கிறது. ஒரு ஆசிய அல்லது தென்னாசிய மொழிகளுக்கான இருக்கை என்று இருக்கிறது. தமிழ் மொழிக்கான இருக்கையாக அது கொண்டு வரப்பட வேண்டும். அதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் 2 செய்திகள் இருக்கின்றன. அதை நான் ராமகிருஷ்ணன் பேசியதற்கு பிறகு நான் சொன்னேன். ராமகிருஷ்ணன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை வேணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு பணின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தமிழ் கற்றுக் கொடுப்பது உலகத்தினுடைய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கூட தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க, குறைவான மாணவர்கள் கற்றுக்கொடுறாங்க. ஆனால் ஒரு நிரந்தர இருக்கை அமைவதன் வழியாக என்ன இருக்குன்னா, அங்கே எப்போதுமே தமிழ் ஆய்வுகளும் தமிழ் கற்றுக்கொள்ளவும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் செம்மொழி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வெளியில் அங்கீகாரம் கிடைப்பதற்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆனால் இந்த நிதி திரட்டுவதில் என்னென்னா, இதுவரைக்கும் இந்த இருக்கைகள் அமைப்பது தனிநபர்கள் தான் செய்வாங்க. பெரும்பாலும் வணிக நிறுவனத்தை சார்ந்த அல்லது பிரபலமாக இருக்கிற தொழிலதிபர்கள் தான் அந்த கொடையை கொடுத்து அவர்கள் ஒரு இருக்கையை உருவாக்குவாங்க. ஒரு இனம் இப்படி ஒரு இருக்கையை உருவாக்குவதுங்கிறது யூதர்கள் ஒன்று சேர்ந்து ஹிப்ரு மொழிக்கு உருவாக்கியிருக்காங்க, சீனர்கள் ஒன்று சேர்ந்து சீன மொழிக்கு உருவாக்குறாங்க. அந்த வரிசையில் செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு இந்த இருக்கையை தமிழர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மூல கருத்தாக நான் பார்க்குறேன். அதற்காக அவர்கள் மக்களிடமிருந்து பல்வேறு அமைப்புகளிடமிருந்து நிதி திரட்டுறாங்க. ஐயா சொன்னது போல் இந்த நிதி ஒரு பெரிய தொகை இல்லை, ஆனால் இது பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லை. நமக்கு ஏன் ஹார்வர்டில் ஒரு இருக்கை வேணும், இருந்தால் என்ன கிடைக்கும், அப்புறம் இங்கே செய்யாத என்ன ஆய்வை அங்கே செஞ்சுருவாங்க அப்படின்னு. குறிப்பாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழிக்கான ஒரு இருக்கை அமையும் போது சர்வதேச கவனம் அதுக்கு கிடைக்கும். கிரேக்க மொழிக்கு கிடைத்தது போல், இன்னும் சொல்லப்போனால் சமகாலத்தில் சீன மொழிக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருப்பதை போல் தமிழ் மொழிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தமிழினுடைய சங்க இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் தமிழினுடைய சமயம் சார்ந்த சிந்தனைகள், தமிழ் மருத்துவவியல், இன்னும் சொல்லப்போனால் நவீன இலக்கியம் உள்ளிட்ட தமிழ் மொழியினுடைய ஆதார விஷயங்கள் எல்லாமே அங்கே ஆய்வு செய்யப்படும், நூலகம் அமைக்கப்படும், உயராய்வுகள் நடக்கும், சர்வதேச கருத்தரங்கள் நடக்கும். தமிழர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு இனத்தை சேர்ந்தவர்களும் தமிழ் படிப்பார்கள், தமிழில் ஆய்வு செய்வாங்க. அப்போ தமிழ் மொழி ஒரு உலக தழுவிய செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும். அதுக்கு தான் அந்த இருக்கை வேணும், அதுக்காக தான் அந்த நிதி கேட்குறாங்க. அது குறிப்பாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுல ஏதேனும் காரணம் இருக்கா? ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இப்போ தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே அங்கே ஒரு பேராசிரியர் இருக்கிறார். ஆனால் அது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அல்ல, எல்லா அமெரிக்க பல்கலைக்கழகத்திலுமே அதனுடைய நிதி என்பது வெளியிலிருந்து தான் அவங்க அதை சேகரிக்கிறாங்க. அந்த ஒரு இருக்கையை அமர்க்கிறதன் வழியாக நிரந்தரமாக அங்கே ஒரு தமிழ் பேராசிரியர் இருப்பார். அவருக்கு கீழே தமிழ் ஆய்வுகள் நடக்கும். சர்வதேச தரம் மிக்க ஒரு கல்வி நிறுவனம் அது. அங்கேருந்து நோபல் பரிசு பெற்றவங்க வந்திருக்கிறாங்க, பலவேறு சர்வதேச தலைவர்கள் படிச்சிருக்கிறாங்க. அது ஒரு 400 வருட பழமையான பல்கலைக்கழகங்கிறதுனால அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நூலகம் மிகப்பெரியது. ஒரு 2 கோடி புத்தகங்கள் உள்ள நூலகம் அது. தமிழ் மொழிக்கு அங்கே ஒரு இருக்கை அமைந்தால் ஒரு சிறப்பு நூலகம் அமைக்கப்படும், ஆய்வு செய்யப்படும்.
அங்கே யார் பேராசிரியராக நியமிக்கப்படுகிறாரோ அவர் தமிழில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக அவங்கள தான் தேர்வு செய்து அவங்க அந்த இருக்கையில் அமர்த்துவாங்க. இன்னொன்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பேர் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கை அமையும் போது மற்ற பல்கலைக்கழகங்களில் இருக்கை அமைவதற்கு அது ஒரு வாசலை திறக்கும். அதான் அது ரொம்ப அடிப்படையான செய்தி. ஏன்னா நமக்கு தெரியும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஹார்வர்டு ஒன்று. அங்கே ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மட்டுமே 2000 பேர் இருக்கிறார். நம்ம மாணவர்கள் 2000ங்கிறதே பெருசுன்னு சொல்லுவோம். பேராசிரியர்களே 2000 பேர் இருக்கிறார்கள். அங்கே ஒரு நூலகம் வருகிற போது ஒரு உலகளாவிய அளவில் தமிழை கொண்டு போவதற்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய அனுபவம் என்று நான் சொன்னது, நான் சான் பிரான்சிஸ்கோ போயிருந்த போது இந்த கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிற ஜார்ஜ் ஹார்ட் அவர்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவரோட பேசி கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு மதிய உணவு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற போது எனக்கு ஒரு ஐயம் வந்தது. அவருக்கு நீங்கள் தமிழில் பேசுவீங்களான்னு ஆங்கிலத்தில் நான் கேட்டேன். அதுக்கு அவர் விடை சொன்னார், கொஞ்சம் இருங்க ரசம் சோறு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன்னாரு. எனவே அதை தெரியும்னு கூட அவர் சொல்லலை. அவருக்கு கீழே 9 பேர் தமிழ் ஆய்வை மேற்கொள்கிறார்கள். அதில் 6 பேர் தமிழர் அல்லாதவர்கள், இந்தியர் அல்லாதவர்கள். அதில் ஒருவர் திருமூலரினுடைய திருமந்திரத்தை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்னொரு பெரிய செய்தி, ஜார்ஜ் ஹார்ட் அடிப்படையில் ஒரு சமஸ்கிருத கற்றவர். அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், தமிழ் தாங்க அடிப்படையில் செம்மொழி என்பதற்கான எல்லா தகுதியும் உடையது என்று. அதை அமெரிக்கர் ஏற்றுக்கொள்கிறார், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஏற்றுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. நேற்றைய விழாவில் கூட பேசுகிற போது பெரியவர் ஒருவர் என்ன பேசியிருக்காருன்னா, என்ன இருந்தாலும் சமஸ்கிருதமாக தமிழாக முடியாது, முயற்சிக்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹார்வர்டில் தமிழ் சமஸ்கிருதம் வந்துருச்சு என்று தமிழ்நாட்டில் பேசுகிற நிலை நேற்றைக்கும் கூட இருந்திருக்கிறது. இது ஒன்று. இன்னொரு குறிப்பிடத்தக்க என்னுடைய அனுபவம் வந்து, நான் லண்டனில் ஒரு திருவள்ளுவர் தமிழ் பள்ளி என்று 1975 தொடங்கப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகள் முடிந்த அந்த 40வது ஆண்டு விழாவுக்காக நான் போயிருந்தேன். அங்கே தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள், புலம்பெயர்ந்த தமிழர்களின் பிள்ளைகள் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தமிழ் தேர்வை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நடத்துகிறது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எப்படி நடத்துகிறதுனா, அங்கேயும் இந்த ஏஷியன் ஸ்டடீஸ், ஆசிய மொழிகளுக்கான இருக்கை இருக்கிறது. அதன் சார்பில் நடத்தப்படுகிறது. தமிழ் எப்படி இணைத்து கொள்ளப்படுகிறது என்றால், தமிழ் ஒரு செம்மொழி என்று மாற்றப்பட்டது, அறிவிக்கப்பட்டதன் காரணம்தான். தமிழ் செம்மொழி தான். ஆனால் அந்த அறிவிப்பு 2004 தான் வருது, ஒரு நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு. ஆகையினால இந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்தல் வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஆய்வுகளை உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும். அதுதான் தமிழுக்கும் தமிழனுக்கும் பெருமை. உலகமெல்லாம் தமிழோசை கொண்டு ஒலிக்க வேண்டும், அதை கொண்டு போக வேண்டும்னு சொல்கிறீங்க 2 பேரும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் ஒலிப்பது குறைந்து போச்சு. தமிழ் தெரியாமலேயே முனைவராகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இங்கே அம்மனமாக தெரியும் மொழிக்கு ஆடை கொடுக்காமல் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டாடை பொறுத்துக்கின்ற வேலையை ஏன் செய்துட்டு இருக்கிறீங்கிற குரல்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அந்த இதுக்கு பின்னாடி போகலாம். அரசு இந்த 40 கோடி ரூபாய் செலவை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற கோரிக்கையை வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைக்கிறாரு. அரசு, நீங்கள் பெருநிறுவனங்கள் இது வரைக்கும் பல பல்கலைக்கழகங்களில் உண்டான செலவை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்கிறீங்க, வணிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்கிறீங்க. அரசு ஏற்றுக்கொள்ளலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து பெரிய நபர்கள் யாரும் ஏற்கக்கூடாது, மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் மக்களிடம் தான் நிதி திரட்டணும்னு ஏதேனும் ஒரு நோக்கத்தில் நடக்குதா? இது அப்படி இல்லை. நிதி கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த நிதியை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அரசு முன் வந்து நிதி கொடுப்பதாக, இதை ஆதரிப்பதாக அறிவித்திருக்குது. அதற்கான ஆரம்ப பணிகளும் நடந்துகிட்ருக்கதான் நான் கேள்விப்படுறேன். அரசினுடைய உதவி இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர்களும் எதிர்பார்க்குறாங்க. இந்த தனிநபர்கள் வழியாகவே இதை சாத்தியப்படுத்துவதற்கான வழிகளும் இருக்குது. ஆனால் அது தொடங்கப்பட்ட போதே எப்படின்னா, தனிநபர்கள் கூட்டாக இணைந்து தமிழ் சமூகத்திடம் தான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. எல்லோரும் இணைந்து இப்படி செய்யலாமே. ஏன்னா இந்த இருக்கை அமைவதனுடைய நோக்கம் தமிழ் மொழி, தமிழ் சமூகம் மேம்படுவதற்கு தானே. அந்த பங்களிப்பை எல்லோரிடமும் இருந்து பெறலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் விரும்பி இருந்தால் இதை சில குறிப்பிட்ட நபர்களிடமிருந்தே கூட சேகரித்திருக்க முடியும். ஆனால் இந்த பணி தொடக்கப்படும் போதே இது ஒரு தமிழ் பணியாக, சமூக பணியாக நடந்ததுனால பல்வேறு அமைப்புகள், தனிநபர்கள், நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகள், இலக்கிய அமைப்புகள் எல்லாத்தையும் அவங்க தொடர்பு கொள்கிறாங்க. ஓராண்டாக இது நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இது குறித்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. அரசியல் இயக்கங்கள் பேசுகிறாங்க, அரசு பேசுகிறது. அடுத்த கட்டத்தில் இதுக்கு அரசனுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. நீங்கள் சொல்லும்போது ஒரு விளக்கம் கிடைக்கிது. ஆனால் அந்த செய்தியை படிக்கும்போது அந்த விளக்கம் கிடைக்கல. அந்த ஆண்ட கட்சியும்
ஆளும் கட்சியும் இதை செய்துவிட முடியாதா அப்படின்னு அங்க ஒரு பிரபலமானவர் பேசும்போது, அப்போ அங்கெல்லாம் கதவு சாத்தப்பட்ட பிறகுதான் இந்த முயற்சி நடக்குதோங்கிற ஒரு பொருள் வந்து அந்த பேச்சுகளுக்குள்ள கிடைக்கும். அரசியல்வாதிகள் என்ன அணுகினார்களா, அதற்கு என்ன மறுமொழி வந்ததுலாம் நமக்கு தெரியல. நான் உண்மையாக என்னுடைய கட்சி அரசியலை எல்லாம் தாண்டி இதை தமிழக அரசை அணுகலாம், தமிழக அரசு இதனை ஏற்றுக்கொண்டு அந்த தொகையை கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன், கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா இது மக்களே திரட்டி கொடுக்கலாம். கச்சத்தீவை மீட்பார் என்று நம்புகிறேன்னு சொல்ல முடியாது. இது மிக எளிமையான 34 கோடி ஒரு அரசுக்கு ஒரு பெரிய தொகை. அவங்க தரப்புல இருந்து அவங்க சொல்றாங்க, அரசு வந்து முன் வந்து இதற்கான ஆதரவு தரப்போவதாக சென்ற தேர்தலின் போதே சொன்னாங்க. அதற்கான பணிகளை எங்கள் தரப்பிலிருந்தும் நாங்கள் மேற்கொள்கிறோம், அரசு உதவி செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு தான் அந்த அமைப்பாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு அந்த நம்பிக்கையினுடைய அறிகுறிகள் தெரிகிறதோ என்னமோ நமக்கு தெரியல, ஆனால் அந்த நம்பிக்கை அவர்களிடம் இருக்குது. ஆனால் தரணும் அப்படிங்கிறது ஒரு கடமை என்று தான் என்னை போன்ற ஒரு எழுத்தாளர்கள் நினைக்கிறோம். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு, அமைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடும். அதனால தான் என்னை முதல்ல விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அப்புறம் என்னை வேண்டாம்னு அவங்க தவிர்த்ததே அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அதை தாண்டி யூதர்களைப் போல ஒரு மக்கள் சேர்ந்து கொடுப்பது சரிதான், ஆனால் அதற்கு கொஞ்சம் நாளாகும் மக்களிடம் திரட்டுவதற்கு. அரசு உடனடியாக கொடுக்கலாம், அரசின் பணம் மக்களின் பணம் தான். எனவே அரசு கொடுப்பது என்பது தமிழ் மக்கள் கொடுப்பது தான், அதை உடனடியாக செய்யலாம். இல்லையானால் நானும் ராமகிருஷ்ணன் பேசிட்டு இருக்கும்போது ராமகிருஷ்ணன் சொன்னார், கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்குது, கல்வி நிறுவனங்களே இந்த தொகையை உடனடியாக கொடுக்கலாம், அரசியல் கட்சிகள் கொடுக்கலாம், தனித்தனி மனிதர்களிடத்தில் போய் 5000 10,000 என்று வாங்கி சேர்ப்பதை விட ஒரு 34 கோடியை மிக எளிதாக தமிழக அரசு நாடியே கொடுக்கலாம். கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வைக்கலாம், ஒன்றும் பிழையில். தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்கான இடம் முறையாக இல்லை, அலுவல் மொழியாக கூட இந்தியாவில் வந்து இல்லாத ஒரு சூழலில் இது போன்ற வேலைகள் எதற்காக அப்படிங்கிற குரலுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இல்லாமல் போனதுக்கு நிதி ஆதாரம் இல்லை காரணம். தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை அப்படிங்கக்கூடியது அதிகமாக நிதி இருப்பது காரணம். அதிகமாக நிதி இருப்பது அறிந்து புறக்கணிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அப்படி தமிழ் மொழி புறக்கணிப்படுங்கிறது வெறுமனாக ஒருத்தர் புறக்கணிச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறதா தான் என்ன போன்றவர்கள் நினைக்கிறோம். தமிழ் மொழிக்கு, தமிழ் மொழியினுடைய இலக்கியங்களுக்கு ஒரு உயரிடம் கிடைச்சிடக்கூடாது, அதை மக்கள் அதுவும் அடுத்த தலைமுறையினுடைய நாக்கில் தமிழ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் பலருக்கு இருக்குது. எல்லாம் தாண்டி கல்வி புலங்களில் தமிழ் வெளியே போகிறது, வீட்டிலேருந்து தமிழ் வெளியே போகுதுன்னா அது ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலை. தமிழர்கள் தமிழ்நாட்டிலேயே தமிழ் பேச தயங்குகிறார்கள் அப்படின்னா அது அந்த மொழியினுடைய வீழ்ச்சியினுடைய அடையாளமாகத்தான் பார்க்குறேன். அது மொழியினுடைய அடையாளம் அல்ல, மொழியை அப்படி பயன்படுத்துகிறார்கள், அதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கல்வி புலங்களில் ஏன் தமிழ் கற்றுக்கொள்வதை நம்ம ஒதுக்கணும்? ஆங்கில வழி கல்வி வேண்டான்னு சொல்லலை, ஆனால் தமிழ் வகுப்புகள், தமிழ் கல்வி, தமிழ் பயில்வது, தமிழ் இலக்கியம் படிப்பது என்பது ஒரு பிற்போக்குத்தனமாக ஏன் கருதப்படுது? அது சரியான போக்கு இல்லையே. அதை தமிழ் மக்கள் அத்தனை பேரும் அரசியல் கட்சிகளுடைய பேதங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் தமிழ் மொழியை காப்பது, தமிழ் இலக்கியங்களை காப்பது, அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போவதுங்கிற பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் அதை செய்யணும்னு நான் நினைப்பேன். அதாவது வெளிநாட்டில் பல்கலைக்கழகங்களில் தமிழ் வேண்டும் என்று சொல்வது தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டாம் என்கிற பொருளில் இல்லை. இரண்டாவது, தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வே இல்லை என்றும் என்னால் சொல்லிவிட முடியாது. மக்கள் எல்லாம் தமிழை நேசிக்கவில்லை, தாய்மொழியை நேசிக்கவில்லை, அப்படிலாம் என்னால் குற்றம் சாட்ட முடியவில்லை. மக்களுக்கு தமிழ் உணர்வு என்பது யார் ஒருவருக்கும் இயல்பாக ஒரு தாய்மொழியின் மீது பற்று இருக்கவே செய்யும். ஆனால் ஒரு தேவையற்ற சில அச்சங்கள் மக்களிடம் இருக்கின்றன. தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, தமிழ் படித்தால் அறிவியலை தெரிந்து கொள்ள முடியாது, யார் ஒருவரும் தாய்மொழியிலே தான் எந்த ஒன்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, தமிழில் படியுங்கள் என்றால் ஆங்கிலமே படிக்காதீர்கள் என்று அதற்கு பொருள் இல்லை. ஆங்கிலம் படிப்பது வேறு, ஆங்கிலத்தில் படிப்பது வேறு. இந்த வேறுபாடுகளை எல்லாம் மக்களிடம் விளக்கி சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் மக்கள் தமிழ் உணர்வற்று போய்விட்டார்கள் என்றெல்லாம் கருதவில்லை. கண்டிப்பாக அது ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது. அது விசிறுகிற போது அந்த உணர்வு வரும். தமிழ் உணர்வு வந்தால் தமிழ் அறிவு வரும். தமிழை கற்றுக்கொள்வதும் பேசுவதும் ஒரு அழகுதான் என்கிற எண்ணத்தை நாம் அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அவசியம் என்று கருதுகிறேன். அரசு பள்ளிகளில் தொடங்கி நீதிமன்றம் வரைக்கும்
தமிழினுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை என்பதை யாராவது எப்போதாவது வந்து விசிறிவிட வேண்டும் அப்படின்னு காத்திருப்பதா? இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விவாதத்துக்குரியது தான் இருக்கு. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கிலாந்துல ஆங்கில உணர்வு இல்லாமல் தானே இருந்தது. இருக்கும், எல்லா இடங்களிலும் இருக்கும். ஒரு கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கு. நாம் உண்ணும் உணவில் 1/3 பகுதி வெளிநாட்டை ஆரிஜினாக கொண்டது. அங்கு உற்பத்தியாக தொடங்கிய பொருட்கள், உணவுப் பொருட்களை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. இதே பகுதியில் மரபு வழியாக வந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது 2/3 பங்கு தான் சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு ஆய்வு சொன்னதாக ஒரு செய்தி வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? ஏன்னா உணவு வந்து சந்தை தான் தீர்மானிக்குது. இன்றைக்கி நம்ம என்ன உணவு சாப்பிடுவோங்கிறத நாம் முடிவு பண்ணதில்லை, சந்தை தான் முடிவு பண்ணுது. பெருநகரங்களில் வாழக்கூடியவர்களுக்கு முழுக்க இந்த வணிக சந்தை கொடுக்குற அங்காடிகளில் கிடைக்கிற உணவுப் பொருட்களை நம்பி தான் நாம் அவங்க உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. இந்த வணிக நிறுவனங்களை பொறுத்த மட்டும் அவங்க உள்ளூர் பொருட்களை வாங்குவது இல்லை. குறிப்பாக ஒரு சாதாரண நாட்டு வாழைப்பழத்தை எடுத்துட்டிங்கன்னா, நாட்டு வாழைப்பழம் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் அதுதானே இவ்வளோ காலமாக நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது சந்தைப்படுத்தப்படாது. ஆனால் அதே மாதிரியான ஒட்டு ரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டு ரகங்கள் அதிக விளைச்சல் தருவதாக நம்பப்படக்கூடிய வேளாண் பொருட்கள் இதையெல்லாம் சந்தைப்படுத்துகிறாங்க. இது சந்தைக்காகவே இந்த விவசாயமும் நடக்குது. அப்போ இந்த உணவுப் பொருட்களை விற்று லாபம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில். இந்த தொழிலில் பன்னாட்டு நிறுவனங்கள் முழுவதும் இறங்குறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சந்தையை அவர்கள் உருவாக்குறாங்க. அந்த சந்தை அவர்களுடைய வணிகத்திற்கான சந்தை. அதனால் நம்ம உள்ளூர் பொருட்கள், காய்கறியிலேருந்து தானியங்கள்லேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கண்ணை விட்டு போய்கிட்டே இருக்குது, பயன்பாட்டிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது திட்டமிட்டு வணிக சந்தை உருவாக்குகிறதா தான் நினைக்கிறேன். சின்ன சின்ன சந்தைகள் இருந்தது நம்ம கிராமப்புற சந்தைகளில். அங்கே விளையிற காய்கறிகள், அங்கே விளையிற தானியங்கள் கிடைக்கும். அந்த சந்தைகள்லாம் அழிக்கப்பட்டுச்சு. நிறுவனங்களால் மட்டும்தான் இப்போ வந்து உணவுப் பொருட்களை விநியோகிக்க முடியும், பாதுகாக்க முடியுங்கிற சூழல் வந்ததுனால இந்த பொருட்களை சந்தைப்படுத்த முடியலை. பல நேரங்களில் இது விளைச்சல் அதிகமாக இருக்க நேரம் விலை இல்லாமல் போயிடுது. சரி, அது எல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் சந்தை முதன்மையாக வந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்ததுன்னு நாம் நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்த பல விஷயங்கள் வந்து இப்போ வெளிநாட்டில் தோன்றியது அப்படின்னு சொல்லி அது இருக்கலாம் தானே. ஏன்னா எந்த உணவு பண்பாட்டிலையுமே அந்த தேசத்தினுடைய உணவுக்கு சரியளவு வந்து வெளிநாட்டு உணவுகளும் இருக்கத்தானே செய்யும். நமக்கு வந்து போர்ச்சுகீசியர்களிடமிருந்து வந்திருக்குது, பிரெஞ்சுக்காரங்களிடமிருந்து வந்திருக்கு, ஐரோப்பியர்கள் வரை பின்னாடி வந்திருக்கு. பல பேரை நாம் நம்பிட்டு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், காய்கறிகள் வேறு வேறு தேசங்களை சேர்ந்தது தான். அதை ஏற்றுக்கிறதுல தவறு இல்லை. அது நமக்கு எவ்வளவு தேவை, நம்மிடம் விளையக்கூடிய தானியங்கள் எவ்வளவு தேவை, எந்தெந்த காய்கறிகளை எந்த பருவ காலகட்டத்தில் நம்ம சாப்பிட போகிறோம், எந்த பழங்கள் நமக்கு எந்த காலகட்டத்தில் தேவைப்படுது, இதை அறிஞ்சு தான் சாப்பிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பழம் அப்படிங்கக்கூடியது இங்கேயே விளையக்கூடியது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் விளையக்கூடிய ஒரு கீவி ஃப்ரூட் வந்து இங்கே எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். சந்தை முடிவு பண்ணது இல்லையா? நீங்கள் செங்கல்பட்டில் இருக்கிற பனம்பழம் சென்னைக்கு வராது, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிவி வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை முடிவு பண்ணுறது யார்? இந்த பனம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னால்? அது தேவை இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி அது சந்தைக்கு வரவே வராது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உணவு மட்டுமில்லை, உடை, நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே சந்தைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிவி பழம் இங்கே இருக்குது, பனம்பழம் கிடைக்கலன்னு ராமகிருஷ்ணன் சொன்னார். ஆஸ்திரேலியாவில் பனம்பழம் கிடைக்குது, இங்கேருந்து அங்கே போகுது. இந்த பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இனி இவற்றையெல்லாம் தடுக்கவும் தவிர்க்கவும் முடியாதுன்னு தான் நான் கருதுகிறேன். எல்லாம் கலந்து வருகிற ஒரு சூழல் வந்துருச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் இதையெல்லாம் மாற்ற முடியாது. அதில் எது நம்முடைய உடலுக்கு ஏற்றது? பொதுவாக சொல்லப்படுகிற செய்தி, நீங்கள் எந்த மண்ணில் வாழ்கிறீர்களோ அந்த மண்ணில் விளையும் பொருள்களை உட்கொள்ளுங்கள் என்பது. ஆனால் இந்த மண்ணுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இல்லாமல் வாழ்க்கை முறையே மாறிப்போன பிறகு இந்த மண்ணில் விளையும் பொருள்கள் மட்டும்தான் நமக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியவில்லை. இப்போது என் போன்றவர்கள் இன்றைக்கி பலர் வந்து நான் மெல்ல மெல்ல அந்த பேலியோ டயட் என்று சொல்லுகிற அந்த முன்னோர் உணவு முறையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, அந்த மாவுச்சத்தை குறைச்சிட்டு, கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு கொழுப்பை கூட்டுவது. இன்னமும் நேரடியாக சொன்னால் மரக்கறி உணவு என்பதே பெரும்பாலும் குறைந்து புலால் உணவு தான். முட்டை, இறைச்சி, பாதாம், பால், அதுவும் வெண்ணெய் போட்ட பால், மஞ்சள் கருவோடு முட்டை, வாழ்க வளமுடன்கிற மாதிரி வாழ்க கொழுப்புடன் என்று அப்படி கொழுப்பு பொருட்களை நிறைய உண்பது என்பது வருகிறது. அப்படியானால் நேற்றைக்கு கூட ஒரு விவாதம் நடந்தது. தானியங்கள் எல்லாம் உட்கொள்ளக்கூடாதான்னு. வேண்டாம் என்று இந்த உணவு முறை சொல்கிறது.
தானியம் நமக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்கிறது. தானியங்களெல்லாம் விலங்குகள் உண்பதற்காக, விலங்குகளெல்லாம் நாம் உண்பதற்காக என்று இது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு பார்வை இல்லை. இந்த புலால் உணவு என்பது உலகத்தின் இயற்கை முறைகளில் ஒன்று. புலால் உணவை தவிர்ப்பது என்பது இயற்கைக்கு முரணானது என்றுதான் என் போன்றவர்கள் கருதுகிறோம். எனவே உணவு முறைகளில் மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது என்பது ஒரு கருத்து. உணவு முறை இல்லை, இப்போ அது சரியானது தான். ஆனால் என்னென்னா, நமக்கு தெரியும் வேட்டை சமுதாயத்தில் தான் இறைச்சி மட்டுமே உணவாக இருந்தது. ஏன்னா வேட்டையாடி கிடைக்கிற விலங்குகளுடைய இறைச்சிகளை அவங்க சாப்பிட்டாங்க. விவசாயம் அப்படிங்கிற ஒன்று தோன்றியதே தானியங்களை உற்பத்தி செய்யவும், தானியங்களை உணவாக கொள்ளவும், இன்னும் சொல்லப்போனால் அந்த தானிய உணவு வகைகளை மனிதர்கள் கை கொண்டு உணவாக்கி, அதுதான் நாகரிகத்தினுடைய தொடக்கம். வேட்டை சமுதாயத்திலேருந்து மனிதன் ஏதாவது மேம்பட்டிருக்கான் அப்படின்னு நினச்சா அவன் உணவை உற்பத்தி செய்யவும் பக்குவப்படுத்தி உண்ணவும் பழகினது தான். இந்த தானிய உணவினுடைய வரலாறு எவ்வளோ வருடம் இருக்குது? மனிதகுல வரலாற்றினுடைய பாதி அளவுக்கு இருக்குது. நாம் முதல்ல தானியம் சாப்பிடலை. என்னென்னா, நாம் இன்றைக்கி உணவு அல்ல பிரச்சனை, சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், அது நம்ம உடலுக்கு உகந்ததா, எவ்வளவு நடக்கிறோம். காந்தி சொன்னார், நம்ம கால்கள் எல்லாம் எந்திரங்களுடைய வருகையால் மரத்து போகுது, நான் வாகனங்களை எதுக்கலை, ஆனால் கால்களுடைய பயன்பாட்டை குறைக்க போகிறோன்னு. இன்றைக்கி நிஜமாயிருச்சே, நம்ம கால்கள் மருத்துவர் சொல்லாமல் நடக்கிறதே இல்லை. அப்போ நமக்கு என்ன நடந்துருச்சுன்னா, நம்ம உணவு அல்ல பிரச்சனை, இந்த உணவை உட்கொள்ளுகிற மனிதன் எவ்வளவு செலவழிக்கிறான், என்ன பணி செய்கிறான், அந்த உடலுக்கு எவ்வளவு தேவை இருக்குது. இன்றைக்கி பணம் இருப்பதால் உணவு எளிதாக கிடைச்சிருது, உணவு ஒரு ஆடம்பரமாக இருக்குது, ருசிக்கான உணவாக மாறிடுச்சு. பசிக்கான உணவு, பசியை போக்குவது, ஆரோக்கியத்துக்கான உணவுங்கிற பார்வை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு இறைச்சி உணவு உகந்ததாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது தவறானது அல்ல. ஆனால் அது வந்து ஒரு உணவு முறை எல்லோரும் பின்பற்றக்கூடியதா அப்படின்னா எல்லோரும் பின்பற்றக்கூடிய உணவு முறையாக இல்லை. இப்போ அறிமுகமாகிருக்கு, பரவலாக பரவி கொண்டு வருது. இதனுடைய சாதக பாதகங்கள் ரெண்டு பக்கமும் இருக்குது, எல்லாத்துக்கும் போலவே. அதுலேயும் அந்த மரக்கறி உணவுலேயும் அந்த பேலியோ உணவு முறை இருக்குது. அது வெறும் புலால் தான் என்று சொல்வதற்கு இல்லை, மரக்கறியிலையும் இருக்குது. ஆனால் இந்த வேளாண்மை தொடங்கியதற்கு பிறகுதான் நாகரிகம் தொடங்கிற்று என்பது பொதுவாக சொல்லப்படுகிற செய்தி. எனக்கு இந்த நாகரிகம் எது என்பதை தீர்மானிப்பதிலும் பல அரசியல் உள்ளே இருக்குது. எனவே அதையெல்லாம் உடனடியாக நாம் அப்படி சொல்லிவிட முடியாது. ஒன்று நண்பர் சொல்வதை நான் ஏற்கிறேன், அதாவது அந்த முன்னோர்களினுடைய உணவை ஏற்கிறீர்களே, முன்னோரை போல உழைக்க தயாரான கேட்குற கேள்வி நியாயமானது. இயற்கையை கை கொண்டு மனிதன் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தனக்கு வேண்டியதை உற்பத்தி செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் வந்து உண்மைதான் நாகரிகத்தின் தொடக்கமாக பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. இல்லை, அதாவது ஒரு ஒன்றிணைந்த உணவு அப்படிங்கக்கூடியது இப்போ நம்ம பழங்குடி மக்களிடம் போய் பாருங்கள், அவர்கள் வந்து இயற்கையோடு வழங்குறாங்க. அவங்க ஒன்றிணைந்த உணவு முறை தான் வச்சுருக்காங்க. கீரைகள் சாப்பிட்றாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க, பழங்கள் சாப்பிடுகிறார்கள், அங்கே விளையக்கூடிய மூலிகைகளை வந்து சாராக குடிக்கிறாங்க. ஒன்றிணைந்த உணவு முறை தான் இருக்குது. ஆனால் அவர்கள் இயற்கையோடு வாழும் போது அவர்களுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய நோய்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை. முக்கியமான காரணம், அவர்கள் முழுவதும் உடல் உழைப்பை செலுத்துகிறாங்க. அந்த உணவை உட்கொள்வதோடு அந்த உணவை வந்து செலவழிக்கிறாங்க, அதுக்கான உடல் உழைப்பை கொடுக்குறாங்க. அதனால் அவர்களோட ஆரோக்கியம் இருக்குது. நாம் வெறும் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு உணவு முறையை மட்டும் எடுத்துகிட்டு அவருடைய வாழ்க்கை முறையை, அவர்கள் உடலை பயன்படுத்துகிற விதத்தை, உடலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கறதில்ல. இதுபோல் சந்தையில் தான் திரும்பவும் பார்த்தா இந்த உணவு முறை மாறுறதும் கூட ஒரு அடுத்த சந்தையினுடைய இலக்கு தான். இல்லை, இப்போ ஆர்கானிக் ஃபுட்ஸ், இயற்கை பொருள்கள், அதுவும் சந்தைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. ரெண்டாவது, எனக்கு உணவு அரசியல் என்று ஒன்று இருக்கிறது. இந்த புலால் மரக்கறியில் திரும்ப திரும்ப ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ராமகிருஷ்ணனுடைய கருத்தாக அது கண்டிப்பாக இருக்க முடியாது. மரக்கறி சாப்பிடுகிறவர்கள் சாதுவானவர்கள், புலால் இப்படிலாம் ஒரு பொய்யான கருத்துகள் பரப்பப்படுகின்றன. மரக்கறி உணவே சாப்பிட்ட ஹிட்லர் எவ்வளவு சாதுவானவர் என்பதை நாம் அறிவோம். எனவே அதுவெல்லாம் உள்ளே இருக்கிற உணவு அரசியல் ஒரு மதம் சார்ந்த உணவு அரசியல் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் திடீர் ராஜினாமா அப்படிங்கிற செய்தியும், சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் திமுக வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசியிருப்பதாக ஒரு செய்தியும், இரண்டு செய்திகள் காங்கிரஸ் தொடர்பாக வந்திருக்குது. ஒரு தேர்தலில் தோல்விக்கு பிறகு தமிழ்நாடு மாநில தலைவர் ராஜினாமா செய்வது, தோல்விக்கு பொறுப்பேற்று அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து கிட்டத்தட்ட நடைமுறையில் இல்லாத ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வர்றது தான் அது சகஜமானது, இரண்டையும் சமமாக பாவிக்கிற மனம் வேண்டும் அப்படின்ற காரணத்தினால ஜெயலலிதாவோ கருணாநிதியோ தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறதில்லை.
மற்ற கட்சிகள்லையும் டாக்டர் ராமதாஸோ வைகோவோ தன்னுடைய ராஜினாமா செய்யறது இல்லை. ஏன்னா அவர்களை நம்பி தான் கட்சி இருக்கு அப்படிங்கிற சூழல்ல இந்த ராஜினாமா, இந்த பொறுப்பேற்றல்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட இல்லாமல் போச்சு. ஆனால் இளங்கோவன் அதை காரணமாக சொல்லி ராஜினாமா செய்ததாக செய்தி சொல்லுது. வேறு உள் அரசியல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் மேலோட்டமாக சொல்றது பொறுப்பேற்று ராஜினாமா செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? அது இது வந்து நிச்சயமாக தெரியும், தேர்தலுக்காக பொறுப்பேற்ற அல்ல. அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய தலைமைக்கும் இவர்களுக்கும் இடக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இணக்கு, அதனால் வரக்கூடிய சிக்கல் தான் இது. இதை சொல்வதற்காக வேணால் தேர்தலுக்காக நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறதா இருக்காங்க. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாகத்தான் வந்து இந்த வெற்றி திமுகவுக்கு கிடைத்தது அப்படிங்கக்கூடியது ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அப்படி ஒரு பெரிய தனி பலம் இருப்பது போலவோ, அவர்கள் தமிழ்நாட்டில் நின்று வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கு காரணமாக இருந்தார்களோ இல்லை. கூட்டணி தான் இப்போதுமே அவருடைய வெற்றியை தீர்மானிக்குது. மாறி மாறி கூட்டணி வைக்கிறார்கள். அந்த கூட்டணியின் வழியாக அவர்களுக்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுது. அவர்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரியது அல்ல. கூட்டணி தான் அந்த வாக்கு வங்கியை தீர்மானிக்குது. இன்னொன்று, தேர்தல் முடிந்து இந்த தேர்தலினுடைய ஆதாயமாக அவர்கள் புதுச்சேரியில் ஆட்சியை கூட அமைச்சிட்டாங்க. இதற்கப்புறம் அவர் பொறுப்பேற்றுக்கிட்டு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக தெரியும். அங்கே ஆட்சி அமைச்சாங்க தானே, அதுவும் இந்த தேர்தலினுடைய ஒரு பகுதி தானே. அது வெற்றி இல்லையா என்ன? ஆனால் ரெண்டு வேற யூனிட் காங்கிரஸ். அப்போ என்னென்னா, ஆனாலும் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு திமுகவினோட தோழமையில் இருந்து வெற்றி பெறுது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல அது வந்து போதுமான இடங்களை பெறலை அப்படின்னா அதனுடைய எதை வந்து இவங்க தன்னுடையதாக சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், அவர்கள் மாறி மாறி தாக்கி கொள்வது, அறிக்கை விடுவது, எல்லாத்தையும் தான் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் இது வந்து முழுவதும் அவங்களுடைய உட்கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். அதுக்கு காரணமாக தேர்தலை சொல்கிறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது EVK இளங்கோவன் பதவி விலகல் என்பது முழுக்க முழுக்க அவர்களுடைய கட்சி சார்ந்த ஒரு சிக்கல். நாம் அதில் ரொம்ப கூடுதலாக கருத்து சொல்ல முடியாது. ஒன்று, சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து திமுகவின் வெற்றிக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்பதில் நண்பர் ராமகிருஷ்ணன் வெளிப்படையாக அவருடைய கருத்தை சொன்னார். எனக்கு அதில் ஒரு சங்கடம் இருக்கிறது. ஏன்னா ராமகிருஷ்ணனை போல நான் எந்த கட்சியும் சாராதவன் இல்லை, முழுக்க முழுக்க நான் திமுகவை சார்ந்து நிற்கிறவன். இப்போது கருத்து சொல்லுகிற போது அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சிக்கல் வரும். நான் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். EVK இளங்கோவன் அவர்களை பொறுத்தளவு எனக்கு 2 பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் ரொம்ப அதிரடியாக பேசக்கூடியவர். அப்படி பேசுவதால் சில நேரங்களில் சில சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றன என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் ரொம்ப ஒரு நெருக்கடியான கட்டத்தில் வாசன் போன்றவர்கள் பிரிந்து போய் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று தொடங்குகிற நேரத்தில் எல்லாம் காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஒரு வலிமையாக வைத்திருப்பதில் EVK இளங்கோவனுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு என்று தான் நான் கருதுகிறேன். இந்த தேர்தலில் EVK இளங்கோவன் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னமும் கூட காங்கிரஸ் வலிமை குறைவாகத்தான் இருந்திருக்கும். EVK இளங்கோவனுடைய பங்கை என்னால் குறைத்து மதிப்பிட முடியவில்லை. இது ஒன்று. சிதம்பரம் அவர்கள் பேச்சில் ரொம்ப முரண்பாடுகள் இருக்கின்றன. கன்னியாகுமரியிலும் சிவகங்கையிலும் தான் காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறதுங்கிறார். நான் சிவகங்கை மாவட்டத்துக்காரன், அப்படி ஒன்றும் வலிமையாக இருக்கிறதா எனக்கு தெரியல. 4 தொகுதிகள் கூட்டணி ஜெயிச்சிருக்குங்கிறதுனால அவர் சொல்கிறார். அது கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் கன்னியாகுமரியினுடைய அரசியல் எப்போதுமே தமிழ்நாட்டின் அரசியலிருந்து தனித்து நிற்கிற ஒன்று. அங்கே திமுக அதிமுக மட்டுமல்ல, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே கொஞ்சம் வலிமையாக இருக்கிற ஒரு இடம். கேரளாவினுடைய தென்மேற்கு பருவக்காற்றும் கொஞ்சம் வீசும் அங்கே. அதனால் அதனுடைய அரசியல் பருவநிலை என்பது வேறு. சிவகங்கையில் அப்படி ஒன்றும் உண்மையாக சொன்னால் சிவகங்கையில் அப்படி வலிமையாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்றால் 2014 நாடாளுமன்றத்தில் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இல்லையானால் அவருடைய மகன் பொது தேர்தலில் பிறகு போட்டியிட்ட போது வெற்றி பெற்றிருக்க வேண்டும். எனக்கு சிவகங்கை எல்லா இடங்களிலும் ஏறத்தாழ காங்கிரஸினுடைய நிலை ஒன்றாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற உட்கட்சி சண்டை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது. எனவே அதை பற்றி அவர்கள் கவனம் செலுத்தாமல் திமுகவின் வெற்றிக்கு காங்கிரஸ் காரணம் என்று சொல்லுவதை பற்றி நான் கருத்து சொல்வதை விட ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் கருத்து சொல்வதுதான் சரியானது. அதுதான் பொதுமக்களின் கருத்தாக இருக்க முடியும். திமுகவினுடைய வெற்றிக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி காரணம் அப்படின்னு சொன்னதை வந்து 2 பேருமே நீங்கள் ஏற்கல. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது திமுகவினுடைய வெற்றியில இல்லை அப்படின்னு முற்றிலுமாக மறுக்க முடியுமா? பிரச்சனை வந்து இதே மாதிரியான கேள்விகளின் எதிரொலியாகத்தான் தேர்தலில் வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிட்ட பல கட்சிகள் இறுதியில் அவர்களுக்கு எந்த இடமும் கிடைக்கல. ஆனால் இந்த 2 கட்சிகளுடைய வெற்றி தோல்வியில் வந்து ஒரு எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத
பல மாற்றங்களை அது உருவாக்கி இருக்குது. அவங்களுடைய பங்களிப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து பல மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. ஆக மற்ற கட்சிகளுடைய பங்களிப்பே இல்லை, தனியா நின்னா அப்போ வந்து இந்த 2 கட்சிகளோட தான் அந்த அரசியல் முடிவடைந்து விடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? வெற்றி தோல்வி அந்த 2 கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிக்கு வெற்றியும் தோல்வியும் வரலாம். ஆனா கூட்டணி இருக்கும்போது நம்பிக்கையோட தேர்தலை எதிர்கொண்ட மாதிரி கூட்டணி இல்லாமல் அந்த 2 கட்சிகளுமே தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுங்கிறது இந்த தேர்தல் முடிவுகளில் இருந்தும், இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் ரிசல்ட், இந்த முடிவுக்கு பிறகும் கூட தைரியமாக 2 கட்சிகளை எதிர்கொள்ள முடியாதுன்னு தான் தோணுது. இல்லை, கூட்டணிக்கு வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கும், இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. அந்த பங்களிப்பு எவ்வளவு சதவீதம் இருக்குது, அந்த சதவீதத்தை நிச்சயமாக அவர்களுக்கு உண்டுங்கிறதுல மறுப்பே இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் சில இடங்களில் காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமாகவே கூட அவர்களுக்கு அந்த இடத்தில் நின்றுருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த தொகுதிகளில் தொடர்ந்து காங்கிரஸினுடைய கைவசம் இருந்த தொகுதிகள்லாம் கூட இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அது ஒரு கூட்டணியினுடைய வெற்றி அப்படின்னு தான் கருதலாமே தவிர எந்த ஒரு தனி கட்சியை இந்த கட்சியால் தான் ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது. திராவிட கட்சிகளுக்கும் இவர்களுடைய கூட்டணி தேவை இருக்குது, இவர்களுக்கும் திராவிட கட்சிகளுடைய கூட்டணி தேவை இருக்குது. அவர்கள் இணைந்து தான் ஒரு தேர்தல் வியூகத்தை உருவாக்குறாங்க, இணைந்து தான் களப்பணியாற்றுறாங்க. அதில் கிடைத்தது தான் வெற்றியும் தோல்வியும். அப்போ அந்த பொறுப்பை கூட்டணிக்கு தான் கொடுக்கணுமே தவிர எந்த ஒரு கட்சியுமே இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட முடியாது. அப்படின்னா அவர்கள் தனித்து நின்று தான் அதை சொல்ல முடியும். ஒரு கூட்டணிக்கு பிறகு இந்த வெற்றிக்கு நாங்கள் தான் காரணம்னு ஏதாவது ஒரு கட்சி கிளைம் பண்ணும் ஆரம்பிச்சிட்டாலே அது கிட்டத்தட்ட அந்த கூட்டணியிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள் அப்படிங்கிற பொருள் அப்படின்னு கொள்ளலாமா? அது தலைமையிலிருந்து வருகிறதா அல்லது பிறரிடமிருந்து வருகிறதான்னு ஒரு கேள்வி இருக்குது. ப. சிதம்பரம் ஒரு மூத்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நான் மறுக்கவில்லை. ஆனாலும் கூட ஒரு கூட்டணி இருக்கிற போது இப்படி பொது இடங்களில் பேசுவது எவ்வளவு பொறுப்பானது என்பதை பொறுப்பான தலைவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் திமுகவில் உறுப்பினர் கூட இல்லை, ஆனால் நான் கவனித்து இவ்வளவு கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிற போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ப. சிதம்பரம் போன்றவர்கள் இன்னமும் எவ்வளவு நிதானமாக பொது வெளிகளில் பேச வேண்டும் என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். இது திமுகவில் இருக்கிற தொண்டர்களிடத்தில் ஒரு கோபத்தை உருவாக்கும். அப்போ எங்கள் உழைப்பெல்லாம் இல்லையான ராமகிருஷ்ணன் சொன்னது தான் 100க்கு 100 உண்மை. 2 கட்சிகள் 3 கட்சிகள் கூட்டணி சேர்கிற போது எல்லோருடைய பங்களிப்பு அதில் இருக்கும். கட்சிக்கு உள்ளே இருந்த முஸ்லீம் லீக் பங்களிப்பு, பெரும்பான்மையான வாக்குகள் திமுக அதிமுக, அது உலகறிந்த செய்தி, உலகறிந்த செய்தி. அதை போய் மறுபடியும் இல்லை இல்லை எங்களால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லக்கூடாது. நான் அதிமுகவுக்கு எதிர் அணியில் இருக்கிறவன். ஆனாலும் 2011 தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு தேமுதிகவின் பங்கும் இருக்கிறது என்பதை மறுக்கலை. தேமுதிகவால் தான் அதிமுக ஜெயிச்சதுன்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, அதை நான் எதிர் வரிசையில் இருக்கும்போதே ஏற்கலை. அது உண்மை அல்ல. எது உண்மை என்றால் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான். மற்ற கட்சிகளின் வாக்குகள் வெற்றிக்கு உதவும். சில வேளைகளில் கூட்டணி என்பதனாலேயே அந்த கணக்கு அப்படியே வந்துவிடும் என்று சொல்ல முடியாது, அது குறைந்தும் போகும். எல்லாம் இருக்கிறது. நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக பதில் சொல்றீங்க. ஆனா தேமுதிக அந்த மாதிரி பேசினதை உடனடியாக உங்களால இல்ல அந்த வெற்றின்னு நிரூபிக்கிறதுக்கான முயற்சிக்கு அந்த கட்சி உடனே போகுது. அதே தான் 91லையும் பார்த்தோம். ராஜீவ்காந்தியின் ரத்தத்தால தான் அதிமுக வெற்றி பெற்றது, நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள்னு காங்கிரஸ் கட்சி சொன்ன உடனேயே அவங்க வந்து இல்லை, அவங்க ராஜீவ்காந்தியால் நாங்கள் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு போகிறாங்க. அந்த தகராறுகள் வந்து அப்படி தான் போய் நிற்குது. இப்படி ஆரம்பிக்கல, அப்படித்தான் நிற்கணும்னு நான் நினைக்கல. அதான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பதில் சொல்றீங்க. ஆனால் கூடுதலாக அந்த ராகுல் காந்தி இளங்கோவனிடத்தில் பேசியதாக சொல்லப்படுகின்ற செய்திகள் வந்து வேறு விதமான உணர்வு கொடுக்குது. இது ஊடகங்கள் அவர்களாக எழுதியதா என்னங்கிறது தெரியல. திமுகவிடம் காங்கிரஸை அடகு வைத்து விட்டீர்கள்னு ராகுல் காந்தி அவரை கடிந்து கொண்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் ஊடகங்கள்ல இன்னைக்கு இருக்கு, வந்திருக்கு, படித்தேன். தெரியல, அதாவது ராஜீவ்காந்தியும் EVK இளங்கோவனும் தனிமையாகத்தான் பேசியிருக்க முடியும். எனவே ஊடகங்கள் எழுதுகிற செய்தி கசிந்த உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு கற்பனையாகவும் இருக்கலாம். திமுகவிடம் அடகு வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் வேறு கட்சிகிட்ட அடகு வைக்கணுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொல்வது தான் சரியே தவிர இது அடகு வைப்பதில்லை. ஒரு கூட்டணி என்றால் ஒரு இணக்கமாக போனால்தான் தொண்டர்கள்ட்ட, தலைமையிலேயே இணக்கம் இல்லைன்னா தொண்டர்கள் எப்படி சேர்ந்து வேலை செய்வாங்க? எனவே நடந்ததில் எனக்கு ஒன்றும் பெரிய பிழை தெரியவில்லை. இன்னமும் சொன்னால் ஒரு திமுக ஆதரவாளன் என்கிற முறையில் காங்கிரஸுக்கு 41 இடம் கொடுத்துருக்கணுமா என்று என்னை போன்றவர்கள் கருதலாம். ஆனால் அதை கூட நான் தேர்தல் நேரத்தில் அந்த கருத்தை பேசவில்லை. ஏனென்றால் தலைமை முடிவு செய்திருப்பதை பற்றி நான் விமர்சிக்க கூடாது. உடன்பாட்டுக்கெல்லாம் முன்னாடி உங்களுடைய கருத்தாக பேசினேன் தவிர அதுக்கப்புறம் நான் பேசலை.
இப்போதும் நான் சொல்லுகிற செய்தி அதுதான். யாராவது ஒரு காங்கிரஸில் இருக்கிற ஒரு தொண்டர் அப்படி பேசினார் என்றால் வேற. இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ப. சிதம்பரம் போன்றவர்கள் தான் இப்படி பொதுவெளிகளில் பேசக்கூடாது என்பதைத்தான் நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த உட்கட்சி அரசியலை விட்டுட்டு சிதம்பரம் பேசினதுல வேற ஒரு வரி வந்து முக்கியமானதாகப்படுது. வெற்றி தலை நிமிரச் செய்யும், தோல்வி தலைக்குனிவை தரும். இந்த நிலையில தேர்தலில் வெற்றியையும் தோல்வியையும் எப்படி சமமாக பார்க்க முடியும்னு, தோல்விக்கு யாராவது பொறுப்பேற்று தான் ஆகணும் அப்படிங்கிற கருத்துலேருந்து அவர் அப்படி சொல்றாரு. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கணும்னு சொல்வதை அவர் ஏற்கல. அந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றி தலை நிமிரச் செய்யும், தோல்வி தலைக்குனிவை தரும் அப்படின்றது வந்து தேர்தல் வெற்றி தோல்வியை வச்சு அப்படி ஒரு முடிவுக்கெல்லாம் போயிட முடியுமா? முடியாது. ஏன்னா அரசியலில் வந்து வெற்றி தோல்விங்கிறது சந்தர்ப்பத்தை பொறுத்தது, சூழலை பொறுத்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நிலவுகிற அரசியல் சூழல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம்னு பல காரணிகளுக்கு உட்பட்டது. அப்புறம் தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள் கூட தோர்த்திருக்கிறாங்க. காமராஜர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள்லாம் அந்த தோல்வியை அவர்கள் பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த தோல்வியிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டாங்க. அடுத்த நிலைக்கு வர்றதுக்காக வெற்றி தோல்விங்கிறது அரசியலில் ஒரு பாடம் தான். அந்த பாடம் ஒன்று கற்றுக் கொடுக்குறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, சந்தர்ப்பம் கிடைக்கலையா, கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் பொது வாழ்க்கையில் என்னுடைய சமூக கடமைகளை செய்வேன், தொடர்ந்து நான் செயல்படுவேன். அரசியல் அப்படிங்கக்கூடியது அதிகாரத்திற்கான ஒரு வழி அல்ல. அதில் அதிகாரத்தில் பங்கு பெற்று மக்களுக்கு செய்வதற்கான சேவையும் நம்பினாங்க. இப்போ நான் ஜெயித்தா நான் வந்து அதிகாரத்தில் போய் அமைவேன், என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிடுவேங்கிறதுக்கு அரசியல் அல்ல. அது சரியான அரசியல் அணுகுமுறையும் அல்ல. அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது வந்து எல்லோருக்குமே தெரியும். அது வந்து சந்தர்ப்பம்தான் அதை தீர்மானிக்கிறது. ஒரு 10-20 வாக்குகளில் 500 வாக்குகளில் தோற்று போனவர்களாக இருக்காங்க. அப்போ அவருக்கு இத்தனை லட்சம் பேர் வாக்களித்தார்களே, அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர் தானே அவர். அப்போ அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார். அதிகாரத்தில் தான் அவர் பங்கு பெற முடியல, ஆட்சியில் பங்கு பெற முடியல. மற்றபடி அவர் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்கிறார். அப்படி பார்த்தா இந்த தோல்வியும் வெற்றியும் எப்படி எடுத்துக்கொள்வதுங்கிறதுல ஒரு அரசியல்வாதிக்கு முதிர்ச்சியும் பக்குவமும், இன்னும் சொல்லப்போனால் அதை வழிகாட்டுதலும் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியலில் மட்டும் இல்லை, எல்லா விளையாட்டில், வணிகத்தில் எல்லாவற்றிலும் வெற்றி தோல்வி வரும். ஆனால் அதை அவர் சொல்லுகிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமான சொற்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆறுதலுக்காக சொல்லப்படுவது. ஆறுதலுக்காக சொல்லப்படுவது என்பது ஒரு பகுதி இருக்கலாம். ஆனால் வெற்றியை தலை நிமிர்வு என்றும் தோல்வியை தலை குனிவு என்றும் கருத வேண்டியதில்லை. விளையாட்டில் தோற்று போனவர்களெல்லாம் தலை குனிந்து கொள்ள வேண்டும் என்பது மறுபடியுமான அவனுடைய வெற்றியை தடுக்கிறது. வெற்றி இயல்பாக சொல்லப்படுகிற செய்தி வெற்றியை பெற்றுக்கொள்வோம், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வோம் என்பதுதான். அதுதான் சரியானதே தவிர தோல்வி வந்தவுடனே நீ தலை குனிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் எழுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் என்று சொல்ல முடியாது. அது ஏதோ அவருக்கு ஒரு விரக்தியிலிருந்து பேசியதாக அந்த சொற்கள் எனக்கு தென்படுகின்றன. தொண்டர்களிடம் பேசுகிற போது தோல்வியை பற்றி எண்ணி துவண்டு விடாதீர்கள்னு சொல்லுவதுதான் தலைமைக்கான இயல்பாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொன்னால் இளங்கோவனை பொறுப்பேற்க செய்ய முடியாதுங்கிறது அதுதான் பிரச்சனை. அதாவது காங்கிரஸ் வெற்றி தோல்வியோ அது அல்ல, இது இளங்கோவன் சிதம்பரத்துக்கு இடையிலான விவாதமாகவே எனக்கு தெரிகிறது. அதனால தான் சொன்னேன், இது முழுக்க முழுக்க ஒரு மக்களின் பிரச்சனையாக அல்லது அந்த கட்சியினுடைய பொது பிரச்சனையாக இல்லாமல் அதனுடைய உட்கட்சி பிரச்சனையாகவே தெரிகிறது. இது அவரே வந்து இந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னு தெரியல. அவர் வந்து இளங்கோவன் கண்ணு முன்னாடி பெருசாக தெரியறதுனால தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரோன்னு தோணுது. ஏன்னா 77ல் தோல்வியை தழுவிய இந்திரா காந்தி 80ல் உடனடியாக மாபெரும் வெற்றியை பெற்றார். அதனால வந்து ஒரு தோல்விங்கிறது அதோட ஒரு இயக்கத்தை மூழ்கடிக்கக்கூடியது இல்லை. போர்க்களத்தில் தலைமை வந்து இறந்து போயிட்டாலே கூட, எதிரிகளால் கொல்லப்பட்டாலே கூட, அந்த தலைமையினுடைய லட்சியத்தை முன்னெடுத்துட்டு போற வேலையை எஞ்சி இருக்கக்கூடிய வீரர்கள் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான உணர்வோட இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற ஒரு தேர்தல் தோல்விக்கே இந்த மாதிரிலாம் சொல்றது வந்து வினோதமாக இருக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ நமக்கு நல்லா தெரியுது இது வந்து ஒரு குறிவைத்து அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி பேசியிருக்காருன்னு. பொதுவாக ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து அறிந்து பேசக்கூடியவர், ரொம்ப வார்த்தைகளை எண்ணி பயன்படுத்தக்கூடியவர். அப்புறம் அவருடைய உரைகளையோ அல்லது அவருடைய பொது விவாதங்களையோ பார்த்தால் அவரால் வந்து அவருடைய சொல்லை வந்து தெளிவாக ஒரு சரியாக பயன்படுத்த முடியும். ஆனால் அவரே கூட உணர்ச்சி வசப்படக்கூடியவராக, சில நேரங்களில் அரசியல் காரணங்களுக்காக சில விஷயங்களை அழுத்தமாக சொல்றவராக இருக்கிறாரோன்னு தான் தோணுது. இது ப. சிதம்பரத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக இதை பற்றி பேசல. பொதுவாகவே சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிமிடத்து லாபத்திற்காக
பெரியவங்க பேசுறது வந்து எவ்வளவு தவறானது அப்படிங்கிறத வந்து யாராக இருந்தாலும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி எனக்கு உண்மையிலேயே ப. சிதம்பரம் என்கிற தனி மனிதன் எடுத்துக்கொண்டா மிக நிதானமானவர். எப்படி பேசணுங்கிறத கூட நான் அவரை ரொம்ப கவனித்து பார்ப்பேன். நான் நிதானமாக பேச, சரியான சொற்களை சரியான இடத்துல பயன்படுத்தக்கூடிய வல்லமை ஆற்றல் மிகுந்தவர், அறிவாளி. என்ன செய்வது, ஒரு மனுஷனுக்கு கோபம் வருகிற போது நிதானம் தவறி போகிறது. யார் மீதோ இருக்கிற கோபத்தில் அந்த நிதானம் தவறி இருக்கிறது. எனவே அந்த அந்த செய்தியை நாம் எடுத்துக்கொண்டு பேசினால் அப்படி துவண்டு போய்விட வேண்டிய தேவையில்லை. சுபவி சொன்ன மாதிரி அரசியலில் தேர்தலில் மட்டும் இல்லை, விளையாட்டிலும் பிற துறைகளிலும் கூட தோல்வியை வந்து துவண்டு விடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியான கருத்துக்களை மக்களிடத்துல, இளைஞர்களிடத்துல, சிறுவர்களிடத்துல சொல்வதே குறைஞ்சு போச்சோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. அதிலிருந்து தான் இங்கு நடக்கக்கூடிய எல்லா தவறுகளும், பின்னால் வரக்கூடிய எல்லா தவறுகளும் வருதோ அப்படிங்கிற உணர்வும் வருது. நீங்க எப்படி பாக்க? ரொம்ப எளிமையான நான் வந்து ரொம்ப இதை எளிமையாக இப்போ சொல்லுவேன். நான் தோல்விக்கு ஒரு மாற்று சொல் வைத்திருக்கிறேன். அதுக்கு பெயர் சிறிய வெற்றி அப்படின்னு. சிறிய வெற்றி, ஒரு பெரிய வெற்றி, ஒரு சிறிய வெற்றின்னு இருக்குது. தோல்வின்னு ஒன்று கிடையாது, அது ஒரு சிறிய வெற்றி. பெரிய வெற்றியை நோக்கி போகலாம். பெரிய வெற்றி கிடைக்காத போது சிறிய வெற்றி கிடைக்கிறது. தோல்விங்கிறது வந்து கலந்து கொள்ளாமல், சந்தர்ப்பம் இல்லாமல் போவது தான் தோல்வி. ஒன்றில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறிய வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனால் பெரிய வெற்றிங்கிறது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் அதை தோல்வின்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? ஒரு சிறிய வெற்றியாக எடுத்துக்கொள்ளலாம் தானே. அதை பற்றிய, தோல்வியை பற்றிய உங்களோட வரையறையும் எண்ணமும் ரொம்ப பழமையானது. அது வேண்டியதில்லை. எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியும் இருக்கிறது, சிறிய வெற்றியும் இருக்கிறது. சிறிய வெற்றிங்கிறது அதை எட்டுவதற்கான அடுத்த நிலை. நீங்கள் சிறிய வெற்றியிலேருந்து ஒரு பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்துடுவீங்க. தோல்வி அப்படிங்கக்கூடியது அதில் கலந்தே கொள்ளாமல், இயலாமல் போய், ஒதுங்கி போய், நான் அதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு நினைத்து தாழ்ந்து கிடப்பது இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் தோல்வின்னு கருதுவேன். அது கூட மேம்படுத்தக்கூடியது தான். சூழலும் சந்தர்ப்பமும் தொடர்ந்து ஒருவருக்கு மனதைரியமும் ஈடுபாடும் இருந்தால் அவர் அந்த வெற்றியை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே தான் இருப்பார். அவர் பொதுவாக பேசுகிறாருன்னு தான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவை பற்றி அவர் சொல்லலை, பெரிய வெற்றி சிறிய வெற்றின்னு. உங்களுடைய இறுதியான இயற்கையாக இந்த வெற்றி தோல்விகளை இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒலிம்பியா மலை அடிவாரங்களில் இயேசு பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளே தோன்றின. ஆங்கிலத்தில் கூட அதை ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள். ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வியை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், போர்களை தவிர்த்து விளையாட்டை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவை வந்தன. அப்படி இது ஒரு வெற்றி தோல்வியை இயல்பாக எடுத்துக்கொள்வது என்பதற்காக சொல்லப்படுகிற அந்த வரிகள் தான் சரியானவை. நாம் தோல்வியை தலைகுனிவு என்று கொள்ள வேண்டியதில்லை, யாராக இருந்தால். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.